ஜிகிரி தோஸ்த் 2023 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி இப்போ ஓடிடியில் அவைலபிள் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ எப்படியாவது ஆக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியங்களோட இருப்பார். அவருடைய ஃப்ரெண்டு ஒரு டெரரிஸ்ட் ட்ராக்கர் ஒன்று கண்டுபிடிச்சிருவாரு. அதை வச்சு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரோட லைஃப் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கும். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியான ஒரு ட்ரிப் போவாங்க. அப்படி ட்ரிப் போகிற சமயத்தில் வில்லன் கும்பல் ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு அப்படியே காரில் போயிட்டுருப்பாங்க. இப்படியாவது அந்த பெண்ணை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் அந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி அந்த வில்லன் கும்பலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, டெரரிஸ்ட்டுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், டெரரிஸ்ட் கும்பலை எப்படி ட்ராக்கரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோட ஸ்டோரிலைன் தான். ஏன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரியினை கொடுத்துருக்காங்க. படத்தை வச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய அந்த கேரக்டர் செம்மையை எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கு. பயங்கர டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கு. படத்துடைய மியூசிக் ஓரளவு நல்லா இருக்கு. இது லோ பட்ஜெட் படம் இருந்தாலும் அந்த சினிமோட்டோகிராஃபி ஓரளவு குறிப்பிட்ட சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ட்ராகர் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க. நிறைய பேர்த்த கனெக்ட் பண்ணி அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க. நிறைய கேரக்டர் அறிமுகப்படுத்துவாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்தலாம். இந்த படத்துடைய மைனஸ்னா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அது அப்படியே உள்டாக மாறிடுச்சு. அதேமாதிரி படத்துடைய டெக்னிக்கல் இஷ்யூவில் கொஞ்சம் அடி வாங்குது. ஏன்னா இது லோ பட்ஜெட் படம், அதனால் படத்துடைய குவாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்கலாம். அதோடைய கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்ததுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து அந்த கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. ஏனோ தானே தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்க தவறிட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் அந்த படம் சூப்பராக சுமாராக. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்கள் கவி பாரதி.